நான் கைலாசு நெத்தில நீர் இருக்குதா? நான் நெத்தில நீர் வச்சுன்னு இருக்கிறீங்க. பாரி நெத்திலையும் இருக்குது. உங்க பட்பாதக மணலுக்கு மல்லிகை முள்ளிகை இடுவாச்சு கோங்கமந்தனுடன் சொல்லப்பட்ட மலர்ந்த போ மழையாக மலர்க்கும் கால் பாதித்து வைத்து வாழ்க வாழ்க வாழ்க. எப்பவுமே இங்க இன்னைக்கு இருந்தாட்டுமே இன்னைக்கு இருந்தா போராட்டு காய்ச்சி இங்க மட்டும் உள்ளூர் சமாச்சாரம் யாரு என்ன சொல்றாங்களோ மாற்றி விட்டுருவாங்க. நீ யாரு வேஷம் பண்ணிக்கலாம். அந்த சூரியவாசன் நீ யாருன்னு அவனை பொம்பளானு கூடதா அப்பே விடலாம நினைச்சேன். என்ன பண்றாலும் பொப்புள் தன்மை ட்ரெஸ் இல்லையே இல்ல பட்டு எழுத்துக்கு பார்த்து பொறுத்துக்குது. சரி பாக்கட்டும். எல்லாரும் போயிடுறேன். எழுந்து போயிடாதீங்க. நடந்ததை தள்ளு. நடக்க போறத மட்டும் சொல்லலாம். சரிங்க. வெள்ளி மலிக்குது வெடிகாலம் ஆகுது. வெடிகாலம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாவல் தான் போகும். நாய்க்கல் கூடாமா? சாவல் தான் போகும். மொத்தமா கோழி கூப்பிடுதுன்றாங்க. ஷார்ட்டா சொல்லிக்கிறது கோழி கோடி சொல்லி இல்ல அதே மாதிரி பொம்மநாடிகளும் ஆம்பளை தான் கஷ்டப்படுவாங்க. குழந்தை பெத்தா யாம் புல்ல யாம் புல்ல அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் பேர் எடுக்கிறது. ஆமா சாமி. ஆமா. வெள்ளி மலிக்குது வெடிகாலம் ஆகுது. காகமும் கூகுது காலையும் ஆகுது. இந்த நல்ல வேலையில திறமையோடு எல்லாம் வல்ல இந்த சபை என்ன ஒரு இது பனந்தூர். ஆமா அண்ணா நகர். பனந்தூர் அண்ணா இந்திரா நகர்.
அண்ணன் இந்திரா நகர். ஆமா, எங்களது இந்திரா நகர் மட்டும் போட்டேன். எங்களது அண்ணன் இந்திரா நகர். ஏன்னா அண்ணன் எங்க ஊர்ல தான் இருந்துட்டு போனாங்களாம். அன்னை தெரசா எங்க ஊர்ல தான் பிறந்ததா? அண்ணன் தெரசா என் பாட்டி. அப்படியா? பொண்ணு பாட்டி. இந்திரான்றது யாரு? இந்திரான்றது எங்க ஆயா. சரி, ஊரா மூட்டு கல்யாணமே யாண்டி வந்த என் கோமரமே நம்ம ஏன் அது இது பேசின்னு நடக்கணும்? ஆமாப்பா. நல்லோரை காண்பதும் நன்றி. நல்லவங்களை இந்த காலத்துல பாக்குறது கஷ்டம். ஆமா, காளியம்மாவுக்கு வருஷ காலத்துக்கு இந்த நாடகம் ஒண்ணும். ஆமா, பெண்களுடைய பெருமை காண்பிக்கணும். ஆமா சாமி. யார் யோசனை பண்ணியா? அப்படியேதான் யோசனை பண்ணி ஆமா, நல்ல நாடகம் வச்சுக்கிறீங்க. உண்மைதான். கடைசியில இந்த கல்லாய்க்கிற 7 பேரும் ஆமா, உருவம் மாறுறாங்களா இல்லையா பார்க்கணும் இல்லையா? ஆமா, பாதிரி விட்டாகுமா? அதனால தான் எல்லாம் பாய எடுத்துன்னு கிளம்பிட்டாங்களாட்டு. எல்லாருக்கும் ஒரே சரியாகும். உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது சாமி. என் மனசுல என்ன நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாது. கம்மன் தான் நம்ம அம்மாவா யார் டேய் கோவிலே இருக்குது அது பாட்டுக்கு. டேய் அதுதான் அது கரெக்டாக செய்யும். ஒன்று 10 மணிக்கே கூப்பிடுச்சுன்னா அறுத்துருவாங்க. சேவல் கூப்பிடுறது பொட்டு கோழி போகுது பாரு. நல்லோரை காண்பது நன்று. நன்றி. நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்றி. நல்லோர் குணம் எடுத்துரைப்பது நன்று. நல்லோரோடு இணைந்திருப்பது நன்று. நல்லவங்க கிட்ட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வரும். ஆமா சார். கெட்டவங்க கிட்ட சேர்ந்தா கெட்ட புத்தி தான் வரும். குடிகாரங்க சேர்ந்தா குடிக்கிற புத்தி தான் வரும். கஜானியா சேராது ஒரு ஆள் யாருன்னா நீ ஒருத்தன் தான். யாருக்கிட்டையும் சேர்றதில்ல. யாரு எனக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுன்னா அவங்ககிட்ட நான் சேரவே மாட்டேன். பில்கோல்னா கூட. சரி, நான் யாரு? நீங்க யாரு? ஒண்ணு நான் சொல்றேன் வாங்க. எல்லாத்தையும் அதிகமா வச்சுக்கினா நம்மளுக்கு தான் சொல்ல. எல்லாத்தையும் அதிகமா வச்சுக்க கூடாது. சாப்பாடு கூட அளவோடு அதிகமா சாப்பிட நீ தேவையில்லாத யாரும் செஞ்சு கொடுக்குறேன். வீட்டுக்கு போகலான்னு பார்த்து என்ன ஆனா இது அவ்வளவு வச்சாலே அவ்வளவுதான். அப்படி அப்படி அகராதே பூரா வருஷம் நல்ல பையன், அருமையான பையன், நல்ல மனுஷன். பசின்னு எடுத்துச்சுன்னா பீ கொடுத்துருவோம். நல்ல பையன். நான்முடி பொன்முடி 1000 ஜடாமுடி படைத்த அக்காலை ஏறுவான். அக்கா மேல யாரு? கலிக்காக நீங்களும் அப்படியே கலகலகலான்னு சிரிக்கிறாங்க. அக்கால்னா ஒரு காளை மாடு அங்க இருந்தா என்ன அங்க இருக்குதா காலை? அக்காலை. அங்க பாரு காலை இருக்குது. அக்காலை இங்க இருந்தா இக்காலை செந்தம் இல்லை. அந்த தம்பி நம்ம பாசு விடு. நம்ம பாசு பச்சை பாசு. அக்காலை அந்த காலை நான் ஏறக்கூடிய வாகனம் காலை வாகனம். அக்காலை ஏறுவான். அம்மானை கைப்பிடிப்பான். மாலைனா மான்மல். ஓ நீங்க அடிக்கக்கூடிய
சொக்காலை மீது சொருகுனான் நக்கினவன். சொரகணும் யாரு நக்கணும் யாரு அப்படி ஒரு பேர் உண்டா? ஆமா. என்ன சொரகீங்க என்ன நக்கிறீங்க? என்னதான் ஆனாலையும் என்னப்பா எங்க கோயில் தான் நாட்டு யாருக்குன்னு நான் என்ன சொன்னேன்? நல்ல கோயில் யாத்து யாதா வலிக்குன்னா தண்ணி மரத்துக்கு எப்படி ஒரு புருஷன் இல்லைன்னா யாருக்குன்னா அந்த ஒரு புருஷன் இந்த கூப்பிடுறது புடிச்சுக்கோ எடுத்துன்னு போயிரு. நாளைக்கு காலையில் சொல்லிட்டு சாமான்காரன் வந்தா கோயிலுக்கு புடிச்சுன்னு போயிட்டான். நான் ஆமா வீட்டை போனிக்குதான் கோயிலுக்கு அவன் குஞ்சு குஞ்சு இருக்குது. குஞ்சு சரி. நான் எங்க இருக்கிறேன்? 100 கிராம் எல்லாருக்கும் வீடு இருக்குது. ஆமா. எனக்கு வீடு இருக்குதா? வீடு இல்லாதவன் ஒருத்தர். வீடு இல்லாதவன் யாருன்னா நான் தான். அப்ப சொந்தக்காரன் இல்லாத யாருன்னா நான் தான். எங்கதான் இருக்கீங்க? அப்படி பிளாட்ஃபார்மா? பிளாட் பார்சல் கூட இல்லை. யார் எங்க இருக்கிறேன்? இருப்பீங்க காலை மாறி எனக்கு என்ன காலை வாகனம். நம்ம தலையெழுத்து எழுதலாம் பார்த்த பிரம்மதியார் அவருக்கு என்ன வாகனம்? அன்னப்பச்சி வாகனம். அன்னப்பச்சி நாராயணமூர்த்திக்கு கருட வாகனம். முருகருக்கு மயில் வாகனம். முதல் கடவுளாக இருக்கட்டும் விநாயக பெருமானுக்கு பெருச்சாலி வாகனம். நான் ஏறுவதோ காலை என்னும் மாடு. நான் இருப்பதோ கையில என்னும் காடு. நான் எடுப்பதோ திரு என்னும் ஓடு. ஆமா. நான் படுப்பதோ சுடுகாடு. சுடுகாட்டுல பாக்கலாம். சுடுகாட்டுல உலகத்துல எல்லாமே பிறந்தவங்க எல்லாம் என்னையா அவங்களுக்கு ஒன்றும் ஏறு வேலை காசு யாருலையா? இல்லப்பா, ஏறு வேலை இப்ப இல்லை. இல்லதானே? இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சது யாருன்னு பேசுங்கிறாங்க. என்ன பண்றது? அப்படியேப்பா எப்படி நடிக்கிறாங்க? புருஷனுக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டி நடிக்கணும். ஏமா நடிச்சிருக்கீங்களா இல்லையா? நடிச்சுதான் ஆகணும் தலையெழுத்து. புருஷனுக்கு
என்னடா இன்னைக்கு எல்லாம் கூட்டமா பிடிக்கிறாங்க புருஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி நடிச்சாகணும் கொண்டாடி தகுந்த மாதிரி புருஷன் நடிச்சாகணும் அடிக்கணும். அம்மாவுக்கு தகுந்த மாதிரி மகன் நடிக்கணும் மகன் அடிக்கணும். ஆ? அக்காளுக்கு தகுந்த மாதிரி தங்கச்சி நடிக்கணும் அடிக்கணும். அப்படி நடிக்கிறாங்க உலக நடிப்போம் உலகம் நாம இந்த மேடல் நடிக்கிறோம் அடிக்கணும். ஏன் நாம மேடல் நடிக்கிறோம் ராசிக்கு ஆ. வருமா? அடேப்பா, அடே, தம்ம பாடுறா. காளியம்மா அதுக்காக எவ்வளவு செலவு எவ்வளவு செலவு 30,000 செலவு பண்ணேன். 30,000 மேலதான் ஆமாங்க. ஏன் செலவு பண்ணணும் பெரியவர்களே பேங்க்ல காசுக்கு செலவு பண்றாங்க அப்படி இல்லை பண்ணு. 450 சேரணும் மேலே எடுத்து ராத்திரி நேரத்துல எந்த கூச்சலும் இருக்காது ஆமா. காளியம்மா பேரை சொல்லினே இருந்தோம்னா அந்த கடவுள் காதுக்கு போய் விடுதான் யாரும் அது காளியம்மா போய் பார்த்துட்டு வரா நல்லவளா கெட்டவளான்னு தூதாக்கள் அனுப்புறாங்க ஆமா சாமி. போய் ராத்திரிக்கெல்லாம் ஆட்டம் ஆடுறோம் வலிவு ஆடுறோம் உட்காந்துக்க தூதாக்கள் நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டாங்க போர் வெள்ளா போடா சாமி காளியம்மாளுக்கு கன்னியம்மா பேருக்கு நாடு விட்டாங்களாம் அடா என்ன அந்த கதப்பு கேட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போறாங்களா பார்த்தா அவங்க போய் அங்கே சொல்றாங்களா காளியம்மான்றவன் நல்லவன் எல்லாரும் காளியம்மனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தடை இல்லாம 4ஆம் கண்டிப்பா சேருவாங்க அப்படின்னு நம்பிக்கை ஆமா சார். நாம நம்புறது தான் நம்ம வேலை கண்டிப்பா நம்பிக்கைதான் வாழ்க்கை. மஞ்சா பூசி பொட்டு வச்சா சாமின்னு கும்பிடணும் ஆமா ஆமா. கிமு டப்பிட்டியா கிமு கிபின்னா தெரியுமா இந்த காலத்துல எதே தெரியல எங்க காலத்துல தான் அது இருந்துச்சு கிமு கிபி கிமு கிறிஸ்துக்கு முன்னால கிபி கிறிஸ்துக்கு பின்னால கிறிஸ்து வராதுக்கு முன்னே நம்ம இந்துக்கள் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து கிறிஸ்டின்காரன் 2000 உலகம் அழிச்சுட்டான் எல்லாரும் நம்பிட்டாங்க எங்க சொந்தக்காரலாம் ஒரே வீட்டுல கறி வெட்டி தின்னுட்டு ஒரே இடத்துல சாக உட்காந்து செத்துங்களா சாவலே. இந்த உலகமாகப்பட்டது எப்போ அழிதுன்னு புராணத்துல இருக்குது ஆமா. நம்மளுக்கு மாநிலருக்கு 1 வருஷ காலம்னா ஆனால் தேவருக்கு 1 நாள். ஒரு வருஷம் முடிஞ்சா தேவருக்கு ஒரு நாள். ஆமா தேவருக்கு 1 நாள். தேவ கணக்குல 4 லட்சம் வருஷம் முடியணுமா? ஆமா. நம்மளுக்கு 1 வருஷம்னா அவங்களுக்கு 1 நாள். அப்படி 4 லட்சம் வருஷம் முடியணும் அவங்களுக்கு. ஆமா. அப்பதான் இந்த உலகம் அழியும். 4 புறமும் தண்ணீராக்கி நடுவே நீர் நடுவே நிலமாக்கி திரேதாயுகம் ஏற்பாடு செய்தார்கள். திரேதாயுகம் ஏற்பாடு செய்யும் போது இந்த ஒரு ஊர் இருந்தா ஒரு ஊர் சொல்றீங்க. இந்த ஊருக்கு இருக்கிறாங்களா? ஊடு இருந்தா ஒரு தகுப்பு இருக்கணும். அந்த தகுப்பு இல்லாம அந்த ஊடு லாக்கப்படாது. ஆமா சார். அது மட்டும் இல்ல, எந்த வீட்டுல பொம்பளை இல்லையோ அந்த வீட்டுல பேய் தான் குடிப்போம். ஏன் யாரு அவளை சுத்த பத்தமா வச்சுக்கணும் பொம்பளைக்கு தான் தெரியும். ஆமா. அவளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், தூங்குறோம். கையை கழுவி எடுத்து ஊத்துறோம், வளர்ந்துக்கிறோம். ஆமா. அதெல்லாம் ஒழுங்கு பண்றது யாரு? பொம்மநாட்டிங்களா? ருசி அங்கதான் இருக்குது. என்ன ருசி? பொம்மநாட்டில் தான் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி. பார்ட்னர் குட்டியா குழம்பு செய்யறோம். குழம்பு செஞ்சா ருசிக்குதான் இல்ல. உப்பு அவ்வளவு போட்டா ருசி. உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாத பண்டம், உப்பு இல்லாத பண்டம் சொல்லிருக்கீங்க. அதை நான் சொன்ன உனக்கு எப்படி இருக்கும்? சொல்லு நீ. வேணா விட்டுலாம் பண்ணுமா?
குப்பையிலேன்றாங்க ஆமா. உப்பு போட்டா ருசி வருது குழம்பு. அந்த ருசி தான் உடனே தலைக்காய் போட்டேன் எப்படி பார்த்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாதான் நாம வாழ முடியும். வாழ முடியும். அவங்கள பகைச்சிக்கின்னா நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். நீ எப்படி பட்டிக்கார பொண்டாட்டியை விட்டுட்டேன் இப்ப. தமிழ் மாமாயி, போடு வாய போறேன் நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் இன்று நாளையிலே சிவபெருமா ஏன் வந்திருக்கிறேன் காரணம் என்ன? இந்த ஒரு வீட்டுல பொட்டை புள்ள இல்லைன்னா அந்த வீடா ஆம்பளை பசங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பொண்ணு பிறந்தாதான் ஒரு அழகு. ஐயோ எங்க அம்மாலே பிறந்துட்டா சொல்றாங்க இல்லையா? சரி, அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். கரெக்டா 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும். 5 மணிக்கு வரலன்னா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ என் மக வரலையே, என்னாச்சோ ஏதாச்சும் தேடுவாங்களே. இப்போ இன்னைக்கு அது போலதான் எனக்கு நடந்துக்குது. என்னாச்சு? ஏழு பேர் கன்னிமார்கள். இவங்க 7 பேரும் மும்மூர்த்திகள். ஹரி, அரண், ருத்திரன் 3 பேருக்கும் உகந்த மலர்களை கொண்டு வந்து மாலையாக கட்டி பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்வது வழக்கம். சரி, தினந்தோறும் வருது. ஆனா போனும் இன்னும் வரலையே. நான் எனக்கு புள்ளிய போச்சு, நான் என்ன பண்ணணும்? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுங்கப்பா, என் பொண்ணு இல்ல. எப்படி என் பசங்க என் பொண்ணுங்க 7 பேரும் வரல போகணுங்க அப்படின்னு கொடுக்கணும்னா பாரூர் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. எங்க காலத்தில் ஸ்டேஷன் யாரு? இன்ஸ்பெக்டர் யாரு? நாராயணமூர்த்தி. அவர் தான் எந்த கேஸ் இருந்தாலும் கண்டுபிடிப்பார். அவர் தான் போலீஸ்காரர், காக்கக்கூடிய தெய்வம். நான் யானை முதல் எறும்பு கடைஜவங்க வரையும் படியாக்குறது மட்டும் என் வேலை. பரம கடவுள். ஆமா, தலையெழுத்த இவன் எத்தனை நாளைக்கு இருக்கணும், பணக்காரனா இருக்கணுமா, ஏழைப்பட்டவனா இருக்கணுமா, ராஜில போகணுமா அப்படின்றதெல்லாம் தலையெழுத்து இருந்த பெருமதியாகும். அதை காக்கக்கூடியவர் நாராயணமூர்த்தி. இந்த 7 பேரும் காப்பாற்றணும்னா அவரை தான் நாடணும். சரி, அதனால நம்ம எங்க போனோம்?
இந்த குச்செல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும். நான் பிறகு சொல்லுவேன். சரி, நான் என்னுடைய விளக்கங்கள் யார் என்று சொல்லு சார். சொல்லு நீ ஃபர்ஸ்ட் அதை. ஏன் சொல்லக்கூடாது? சொல்லு. ஐயா, கண்ணு. ஆண்டவரே, யுகங்கள் 4. இந்த 4 யுகங்களையும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு அவதாரம் எடுத்த 10 அவதார மூர்த்தி பரந்தாமன் ஆகட்டும். எம்பெருமாள். ஆகட்டும் சாமி. ராஜா